வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஸ்ரீலங்காவோட செகண்ட் ஓடிஐல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ஜெயிச்சிட்டாங்க, இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா தோத்துட்டாங்க. ஓகே, இத பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டிருந்தோம். எஸ், இப்போ நம்மளோட சீகா சார் இருக்காருல்ல, அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. எஸ், அந்த வீடியோ நான் பாக்குறப்ப வந்து உண்மையிலுமே என்ன பேசுறாரு அவரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தோத்ததுக்கான காரணம் சிவம் டூபே மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவரோட பேச்சு உண்மையிலுமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவம் டூபே பிளேம் பண்ணி தான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. சிவம் டூபே வந்து எதுக்கு ஓடிஐ டீமுக்கு, சிவம் டூபே எதுக்கு இந்தியன் டீமுக்கு, அப்படி இப்படின்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசியிருந்தாரு. அதே மாதிரி பிளாட் ட்ராக் புள்ளி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி சொல்லியிருந்தாரு. எப்பவுமே சீகா சார் ஏதாவது சொல்றாரு அப்படின்னா அதை டெஃபினெட்லி நம்ம வந்து வரவேற்று நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே நேரத்தில் அவர் சொல்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடா இருக்கு அப்படிங்கிறப்போ அதை விமர்சனம் பண்ணவும் நம்ம தயங்க கூடாது இல்லையா? சோ அதுக்கான வீடியோவா தான் இது இருக்க போகுது. ஆக்சுவலி வந்து நேத்து சிவம் டூபே விளையாடல தான், ஆனா சிவம் டூபே மட்டும்னாலதான் இந்திய அணி தோத்துச்சா அப்படின்னா என்னால அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், சிவம் டூபே வந்து நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவர் ஐபிஎல் விளையாண்டதுனால இப்போ வந்து இந்தியன் டீமோட ஓடிஐல வந்து இல்ல. ஓகே, அது ஒரு ரீசன். ஐபிஎல் நல்லா விளையாண்டாரு, அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப்ல அவரால் முடிஞ்ச பங்கை கொடுத்தாரு. ஓகே, பட் இதெல்லாம் தனிது கடந்த 2 வருடங்களாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் விஜயசாரே டிராஃபி, சையத் முஸ்தக் அலி டிராஃபி, ரஞ்சி டிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு டொமஸ்டிக்ல நிறைய ரன் அடிச்சிருக்காரு. குறிப்பா ரஞ்சி டிராஃபி மும்பை வின் பண்றதுக்குலாம் ரொம்ப முக்கிய காரணமா வந்து பாத்தீங்கன்னா அவர் இருந்திருக்காரு. அதுல நிறைய செஞ்சுரிஸும் வந்து அடங்கும். சோ அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட் ரொம்ப கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா விளையாண்டதுனாலையும் ஐபிஎல் நல்லா விளையாண்டதுனாலையும் மட்டும்தான் அவருக்கு இந்திய அணியில இடமே வந்து கிடைச்சிச்சு. ஓகே, ஒரு T20 கிரிக்கெட்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது ஐபிஎல்னு சொல்லலாம். ஓடிஐல கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் பேசணும். சோ விஜயசாரே நல்லா விளையாண்டுட்டு வந்திருக்காரு அவரு. ஓகே, அவரோட ஆவரேஜுமே ஓரளவுக்கு டீசென்டான ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா விஜயசாரையில வச்சிருந்தாரு. பட் ஆனா சீகா சார் வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை பிளேம் பண்ணி தான் பேசியிருந்தாங்க. இன்னும் நிறைய ரீசன்ஸ் இந்தியா தோத்ததுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதுல வந்து விராட் கோலி ஒழுங்கா விளையாடாததை சொல்லலாம், KL ராகுல் ஒழுங்கா விளையாடாததை சொல்லலாம், அண்ட் குறிப்பா வந்து ஆர்டரை மாத்தி இறக்கி விட்டதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லலாம். ரோஹித் அண்ட் சுக்மன் கில்லை தவிர பெருசா யாருமே ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கல. மேபி அக்ஷர் பட்டேல் இது மாதிரி நல்லா விளையாண்டார். அக்ஷர் பட்டேல் இதை தாண்டி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அந்த எந்த ரீசன்ஸும் தொடாம சிவம் டுபே மட்டும் சொல்லி இது பண்றது எனக்கு எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்னு தெரியல. அதை தாண்டி அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து சூரியகுமார் யாதவுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், சஞ்சு சாம்சனுக்கு கொடுத்திருக்கலாம். சஞ்சு சாம்சன் கொடுத்திருக்கலாம். நம்பர் 5ல போய் சவுத் ஆப்பிரிக்கால நல்ல ஒரு செஞ்சுரி போட்டாரு, அவருக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் சூரியகுமார் யாதவ் எப்படி திருப்பி ஓடிஐல சிவம் டுபேக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க? ஏங்க 2 மேட்ச் தாங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு மேட்ச் அவர் ஓரளவுக்கு டீசெண்டா ஆனதுனால தான் இந்தியா டிராவ் ஆனாங்க, இல்லன்னா தோத்துருப்பாங்க. இன்னொரு மேட்ச் அவர் டக் அவுட் ஆயிட்டார், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக ஒரு பிளேயருக்கு 2 மேட்ச் தான் வாய்ப்பு, அந்த பிளேயரை தூக்கிடணும், வேஸ்ட் அந்த பிளேயர்னு சொன்னா அப்போ நீங்களா இப்போ விளையாண்ட காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? எஸ், வாய்ப்புகள் அதிகப்படியா கொடுத்துதான் ஆகணும். இதே சீகா சார் சிவம் டுபே பத்தி ரொம்ப நல்ல விதமாகவும் பேசியிருந்திருக்காரு, நான் அதை இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனா எங்கேருந்து வந்தார் சூரியகுமார் யாதவ் இதுல? ஏன்னா அவர் வந்து T20 நல்லா பண்றதுனாலயா? இதே நீங்க தான் ஓடிஐ வேர்ல்டு கப் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை வந்து பயங்கரமா நீங்க சிலாகிச்சு எப்படி சொல்றது நல்லா விளையாடல, அவர் டீமுக்கு தேவையில்லைன்னு நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருந்திருக்கீங்க. பட் ஆனா இப்போ எங்கேருந்து வந்தார் சூரியகுமார் யாதவ் இந்த ஓடிஐ ஃபார்மேட்டுக்குள்ள அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஓடிஐ வேர்ல்டு கப்ல அவர் எடுத்ததே பெரிய ஸ்கேம்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு பதிலாக வேற யாரையாவது எடுத்துட்டு போயிருக்கணும். அவர் அங்க ஒண்ணுமே பண்ணல. அவர்தான் இனிமே அவர் ஓடிஐ கிரிக்கெட் இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. பட் அவரை விளையாட வச்சிருக்கலாங்கிறதுலாம் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இதை நான் வேற யாரும் சொல்லியிருந்தா கூட இந்த அளவுக்கு சீரியஸா எடுத்திருக்க மாட்டேன். அவங்க சேனல்ல அவங்களே தான் சொன்னாங்க சூரியகுமார் யாதவ் பத்தி அப்ப இல்ல நிறையா. அண்ட் எனக்கு தெரியல, பட் சீகா சார் எப்பவுமே கரெக்டா தான் பேசுவாரு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. பட் சில டைம் இது வந்து ரொம்ப முரண்பாடா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு 2 மேட்ச்ல ஒரு பிளேயரை தூக்கணும் அப்படின்னு பேசுறது வந்து இட்ஸ் நாட் அ கரெக்ட் இதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா தோத்ததுக்கான நிறைய காரணங்கள் கண்டிப்பா அனாலிசிஸ் பண்ணப்பட வேண்டியவை தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எஸ், ஆப்வியஸ்லி வந்து அதை இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் சிவம் டூபே
டூபே மேல ஒரு தனி ஒரு இது வந்து சோஷியல் மீடியால கக்கப்படுது வன்மம். அது ஏங்கிறது எனக்கு தெரியல. சீகா சாரை பத்திலாம் நான் சொல்ல, நான் ட்விட்டர் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப்ல அவர் எடுத்ததே ஸ்கேம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரிங்கு சிங் எடுத்துட்டு போயிருக்கணும்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்றேன், T20 வேர்ல்டு கப்ல விராட் கோலியை விட நல்லா விளையாண்ட ஒரு பிளேயர் சிவம் டூபே. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. விராட் கோலி கடைசி ஃபைனல்ல நல்லா விளையாண்டாரு. பட் சிவம் டூபே அந்த ஃபைனல்லையும் டீசென்டான நாக் ஆனாரு. அதுக்கு முன்னாடி நிறைய டீசென்டான நாக் ஆனாரு. ஏன்னா USA பிட்ச் வந்து அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தப்போ அவர் அங்க போயிட்டு 20, 30 இதெல்லாம் அடிச்சது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாரு. ஏன்னா நீங்க பாருங்க, வேற யாருமே பெரிய இன்னிங்ஸ்லாம் அங்க விளையாடல. மேபி ரிஷப் பண்ட் 1 or 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாண்டாரு. அதுக்கப்புறம் அவரும் லோ ஸ்கோரரா தான் போனாரு. பட் ஆனா அந்த T20 வேர்ல்டு கப்லயே அவர் எடுத்தது ஸ்கேம், அது இதுன்னு இருந்தாங்க. திருப்பி ஓடிஐல ஏன் எடுக்கணும், அது இதுன்னு ஏன் எடுக்கக்கூடாது சொல்லுங்க. அந்த அது ஏன் எடுக்கக்கூடாது? அவர் விளையாண்டுட்டு இருக்காருங்க. அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்லா விளையாடுறாரு. அவர் விளையாண்டுட்டு தான் அந்த அது எப்படி ஒருத்தனுக்கு கொடுத்த வாய்ப்பை வந்து இஸ் நாட் டிசர்வ்னு நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. எஸ், யாருக்காவது வாய்ப்பு கிடைக்கலன்னா நம்ம பேசுறோம்ல, ஒரு ருத்ராஜுக்கு வாய்ப்பு கிடைக்கல, சஞ்சு சாம்சனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நம்ம பேசுறோம்ல. அது மாதிரி இன்னொருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் வாய்ப்பை கொடுத்தீங்கன்னு நம்ம வந்து பேசணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கத அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க அண்ட் எவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான். ஓகே, 2 மேட்ச் தாங்க ஓடிஐல விளையாண்டுருக்காரு சிவம் டூபே. அதுல ஒரு மேட்ச் டீசென்டான இன்னிங்ஸ், இந்தியாவை காப்பாத்தினாரு தோக்க விடாம. இன்னொரு மேட்ச்ல அன்பார்ச்சுனேட்லி டக் அவுட் ஆயிட்டாரு. மேபி மேல வந்ததுனாலயா என்னவாலாம் இருக்கலாம். பட் அவர் மேல கக்கப்படுற வன்மம் ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் என்னால சீரியஸா அக்செப்டே பண்ணிக்க முடியல. கொஞ்சம் பார்ப்போம். அதுக்காக சிவம் டூபே வேர்ல்டு கிளாஸ் பிளேயர், வேற லெவல், அவர் தான் நமக்கு கப்பு வாங்கி கொடுப்பாரு அப்படி இப்படின்லாம் நான் சொல்லல. ஆனா ஒரு பிளேயருக்கு போதுமான சான்ஸ் கொடுக்கப்படணும். அது கொடுக்கப்படல அப்படின்னா நிறைய டேலண்ட்ஸ் முடக்கப்படுவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இப்படி சொல்லி தான் நிறைய டேலண்ட்ஸை நம்ம வந்து வளரவே விடாம அழிச்சிடுறோம் ஃபர்ஸ்ட்லயே. எஸ், அப்படி போன நிறைய டேலண்ட்ஸ் மத்தியில இவரும் போயிடக்கூடாது அப்படின்னா, ஏன் அவர் எவ்வளவு வருஷம் ஆச்சு கிரிக்கெட், ஓடிஐ கிரிக்கெட் விளையாண்டு, இதுக்கப்புறம் ஒரு பெரிய 2019க்கு அப்புறம் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குறாரு. இருக்குங்க. என்ன அவர் எவ்வளவு உழைச்சிருப்பாரு அதுக்காக. அந்த உழைப்புக்கு எதுக்குமே மரியாதை கொடுக்காம எல்லாரும் இப்படி பேசுறது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீ சிஎஸ்கே பத்தி பேசுவ, சிஎஸ்கே சொம்பு, அதனால சிவன் டூபே பத்தி பேசுற அப்படின்னா, நான் KL ராகுல் பத்தியும் பேசியிருக்கேன், சஞ்சு சாம்சன் பத்தியும் பேசியிருக்கேன், ரஜத் பட்டிதார் பத்தியும் பேசியிருக்கேன், ஸ்ரேயஸ் ஐயர் பத்தியும் நான் பேசியிருக்கேன், விராட் கோலி ஃபார்ம் அவுட்ல இருந்தப்போ விராட் கோலி கம்பேக் கொடுத்தா என்ன நடக்குங்கிறத பத்தியும் நான் பேசியிருக்கேன். ஓகே, ஸோ ஒரு சில தருணங்கள்ல என்ன மாதிரி ஒரு ஆட்கள் இதை பேசுறப்போதான் பாக்குற என்னோட வியூவர்ஸுக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் அகைன் சொன்னேன், சீகா சார் சொன்னது வந்து நான் முழுக்க தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதுல எனக்கு சில முரண்பாடுகள் இருந்துச்சு. அந்த முரண்பாடுகளை தான் எடுத்து வச்சேன். மேபி உங்களுக்கும் அது மாதிரி முரண்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. ஆல் ஸ்டே